ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் சேனல் நம்ம சேனல். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐபிஎல் 2025க்காக இப்போ நம்மளுடைய துஷாரா அவருடைய ப்ராக்டிஸ் செஷனை ஆரம்பிச்சிட்டாரு. துஷாராவை பொறுத்த வரைக்கும் ஐபிஎல் 2025 ஆர்சிபிக்காக தான் ஆட போகிறாரு. டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் சீசன் அவர் ஒரு பிரைமரி ஓவர்சீஸ் பேஸ் பவுலராக அவருடைய ஃப்ரான்ச்சைஸ்க்கு இருந்திருக்கிறாரு. மும்பை இந்தியன்ஸ் அவரை பிரைமரி பேஸராக யூட்டிலைஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த தடவை பார்த்தீங்கன்னா ஆர்சிபி ஆக்ஷனில் ஜாஸ் ஹேசல்வுட்டை வாங்கிட்டு துஷாராவையும் வாங்கும்போது ஜாஸ் ஹேசல்வுட் பிரைமரியாக இருப்பார், துஷாரா பேக்கப்பில் தான் இருக்க போகிறாரு. இது என்ன மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜியை வழிவகுக்க போகுதுங்கிற மாதிரி நம்ம பேசிகிட்டு இருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஜாஸ் ஹேசல்வுட்டோட அவைலபிலிட்டி ஒரு மிகப்பெரிய லெவலில் கொஷினில் போயிட்டுருக்கு. அதே நேரம் துஷாரா அவருடைய ப்ராக்டிஸ் செஷன் ஆரம்பித்து வெறித்தனமான பவுலிங் அப்படிங்கிறத போட்டுட்ருக்கிறாரு. துஷாராவோட இந்த ஒரு பவுலிங் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஐபிஎல் 2024 சீசனை என் பண்ணும்போது அவர் எந்த மாதிரி ஒரு ப்ரைமில் முடித்தாரோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அவர் ப்ரைமில் முடிச்சிருக்கிற மாதிரி தான் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்ருக்கிறாரு. இப்போ ஜாஸ் ஹேசல்வுட் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் அப்படிங்கிற விஷயத்துக்கு அந்த இடத்துல ஆர்சிபி போவாங்க. பட் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படிங்கிறதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி துஷாராவோட கேலிபர் என்ன அப்படிங்கிற அந்த விஷயத்தையும் நம்ம பார்த்துக்கணும். ஏன்னா ஐபிஎல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ரீப்ளேஸ்மெண்ட்டை எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி எந்த விதமான அவசியமும் கிடையாது. துஷாராவை நம்ம ப்ராக்டிஸ் செஷன் அப்படிங்கிற அந்த விஷயத்துக்குள்ளே யூட்டிலைஸ் பண்ணி அவர் ஆர்சிபியோட அந்த ஒரு ஓவர்சீஸ் பேஸ் அட்டாக் அப்படிங்கிற அந்த விஷயத்தை லீட் பண்ணுறதுக்கு அவர் ஒரு எஃபிஷியண்ட்டான பிளேயர் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக துஷாராவையே நம்ம அந்த பேஸ் அட்டாக் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே பிரைமரியாக வைக்கலாம். ஏன்னா நம்மளோட பேஸ் அட்டாக் அப்படின்னு வரும்போது புவி யாஸ்தயால் மாதிரியான பிளேயர்ஸ் தான் அந்த இடத்துல இருக்க போகிறாங்க. புவிலாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பேசர். அவரோட ஃபார்ம் பற்றிலாம் நம்ம பேசவே தேவையில்லை. யாஸ்தயாலும் பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்ட் இயர்ஸில் நல்ல ஒரு இம்ப்ரூவான ஒரு பவுலராக இருக்கிறாரு. யங் பவுலர்ஸ் லைக் நம்மளுடைய ராசிக் சலாம்தார்லாம் இப்போ உள்ள இருக்கும்போது கண்டிப்பாக துஷாராவை எஃபெக்டிவாக நம்மளுடைய ஆர்சிபி ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படிங்கிறது என்னுடைய ஒப்பீனியனாக இருக்குது. ஈவன் அவருடைய ப்ராக்டிஸ் செஷன் அப்படிங்கிறதுலே பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய விக்கெட் டேக்கிங் ஸ்கில்ஸ் அப்படிங்கிறது செம சூப்பராக போயிட்டுருக்கு. துஷாராவோட ஐபிஎல் 2025 பயணம் அப்படிங்கிறது கண்டிப்பாக அவருடைய கரியரில் ஒரு ரீடிஃபைன் மொமெண்ட்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ துஷாராவை எப்பவுமே யாரோட மிகப்பெரிய லெவலில் ஒப்பிடுவாங்கன்னா மதீஷா பத்திரனாவோட தான். ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா அந்த ஸ்லிங் ஆக்ஷன் அப்படிங்கிறதுக்கு பேர் போனவங்க. அதில் இப்போ பார்த்தீங்கன்னா துஷாரா பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபார்மில் இருக்கிறாரா அப்படிங்கிறத விட அங்கே நம்மளுடைய பத்திரானா பார்த்தீங்கன்னா அவருடைய பவுலிங் ஆக்ஷனை மாற்றி மிகப்பெரிய லெவலில் அடி வாங்கிட்டு இருக்கிறாரு. இந்த ஐபிஎல் சீசன் தான் டிட்டர்மைன் பண்ண போது யாரோட ஸ்லிங் ஆக்ஷன் எஃபெக்டிவாக இருக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த. கண்டிப்பாக ஸ்லிங் ஆக்ஷன் அப்படிங்கிறது எஃபெக்டிவாக இருக்குமா அப்படிங்கிறத தாண்டி அவங்களோட ஃபார்ம் எந்த லெவலுக்கு எஃபெக்டிவாக இருக்கும் அப்படிங்கிறத தான் நான் பார்க்குறக்கு வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஏன்னா டோட்டலி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய துஷாரா ஒரு மிகப்பெரிய லெவலில் ஹேசல்வுட்டோட இடத்த எடுத்துக்க போகிறாரு அப்படிங்கிற பட்சத்தில் டெத் பவுலிங் அப்படிங்கிறத ஹெவியாக பார்த்துக்கணும். ஏன்னா பவர் பிளே அப்படிங்கிறத பார்த்துக்கிறதுக்கு நமக்கு புவி இருக்கிறாரு. புவி நல்ல ஒரு பவர் பிளே பவுலர், நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறத வச்சுருக்கிறதுனால பவர் பிளேவை அவர் ஹேண்டில் பண்ணிக்குவார். அதில் எந்த விதமான ப்ராப்ளமும் கிடையாது. நம்ம அதில் ஒரு பயம் இல்லாமல் இருக்கலாம். பட் டெத் பவுலிங் அப்படிங்கிறது ரீசெண்ட் இயர்ஸில் ஆர்சிபிக்கு ஒரு மிகப்பெரிய கன்சர்னாகவே இருந்துட்டு இருக்குது. அந்த டெத் பவுலிங் அப்படிங்கிற விஷயத்த ஹேசல்வுட்டும் பார்த்துட்டு இருந்திருக்கிறாரு. அவரும் ஃபார்மர் ஆர்சிபி பிளேயர் தான். அவரை வச்சு இந்த விஷயத்தை சரி பண்ணிடலான்னு தான் ஹேசல்வுட்டே திருப்பி எடுத்தது. பட் ஹேசல்வுட்டுக்கு ரீசெண்ட் இயர்ஸில் இன்ஜுரி பெரிய லெவலில் போயிட்டுருக்கு. அதே இன்ஜுரி இப்போ மீண்டும் ஒரு வேலையை காட்டிடுச்சு. துஷாரா இந்த டெத் பவுலிங்கை பார்த்தீங்கன்னா எஃபெக்டிவாக இருக்கணும். ஏன்னா லாஸ்ட் இயர் மும்பைக்கே அவர் டெத் பவுலிங்லாம் நல்ல ஒரு எஃபெக்டிவாக இருந்தார். அதையும் துஷாரா அதே மாதிரி டெத் பவுலிங்கில் எஃபெக்டிவாக இருந்தாருன்னா ஆர்சிபியோட பவுலிங் அட்டாக் அப்படிங்கிறது செம ஸ்ட்ராங்காக பார்க்குறதுக்கு ஆன் பேப்பரில் இருக்கும். அவங்களோட பெர்ஃபார்மன்ஸும் எஃபெக்டிவாக இருக்கும்போது ஆர்சிபி ஒரு சில விஷயங்களை கவலைப்படாமல் இருக்கலாம். உங்களுடைய ஒப்பீனியனில் ஹேசல்வுட்டுக்கு ஒரு புது பிளேயர் எடுத்து ரீப்ளேஸ்மெண்ட்டாக உள்ளே கொண்டு அவங்கள எஃபெக்டிவாக உள்ளே கொண்டு நம்ம பெர்ஃபார்ம் பண்ண வைக்கிறத விட துஷாராவே எஃபெக்டிவாக யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். உங்கள் ஒப்பீனியனை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு புதிய வீடியோ மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, டேக் கேர் அண்ட் பை பாய்.